ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குட்டி vlog. இது அவளும் நானும் எபிசோட் 3. இதில் டாபிக் என்ன அப்படின்னா, வை விமன் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ். ஏன் எப்போவுமே பெண்கள் மட்டுமே எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்றதான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் பசங்க கிட்ட கேளுங்களேன், மேட்ச் போகணும், பார்ட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும், ட்ரிப்பு, இப்படி தான் சொல்லுவாங்க. இதே இந்த சைடு ஆப்போசிட்டில் பாருங்கள், நாங்கள் வீட்டு ஒர்க் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கடைக்கு போய் வாங்கி வைக்கணும், இப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேசிக்காக விமன் எதுக்கு ஒர்க் போகிறாங்க? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே பெண்கள் எல்லா விஷயமே கற்றுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. ஆனால் பசங்களுக்கு கொஷின் மார்க்கு தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குட்டி vlog. இது அவளும் நானும் எபிசோட் 3. இதில் டாபிக் என்ன அப்படின்னா, வை விமன் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ். ஏன் எப்போவுமே பெண்கள் மட்டுமே எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்றதான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் பசங்க கிட்ட கேளுங்களேன், மேட்ச் போகணும், பார்ட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும், ட்ரிப்பு, இப்படி தான் சொல்லுவாங்க. இதே இந்த சைடு ஆப்போசிட்டில் பாருங்கள், நாங்கள் வீட்டு ஒர்க் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கடைக்கு போய் வாங்கி வைக்கணும், இப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேசிக்காக விமன் எதுக்கு ஒர்க் போகிறாங்க? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே பெண்கள் எல்லா விஷயமே கற்றுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. ஆனால் பசங்களுக்கு கொஷின் மார்க்கு தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.